ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். நான் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தட்டு இல்லைனா ஸ்டாண்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெயிட் இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஓரளவுக்கு நல்லா நுரப்பொங்குற அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரே தடியாக சேர்க்காமல் ஒவ்வொரு பேட்சாக ஒரு 3 வாட்டி தனித்தனியாக சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா சுகரையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கிற அந்த முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கிட்டு தனித்தனியாக பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கும் போது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அந்த முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வெயிட் இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடி ஆகிருக்கு. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். இதை கலக்கும்போது ரொம்ப அழுத்தி அதோட ஏர் பபிள்ஸை உடைக்காமல் லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். மாவு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. உங்களது இன்னும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது நான் 6 இன்ச் அளவுக்கு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் ஷீட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் கலவை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் உடஞ்சிரும், அதுக்காக தான். இதே மாதிரி டூத்பிக்கை வச்சு இதை மாதிரி செஞ்சாலும் ஏர் பபிள்ஸ் உடஞ்சிரும், அதுக்காகத்தான். இப்போது நம்ம சூடு பண்ண அந்த பேன்குள்ளார நம்ம இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேக் ரெடி ஆகிடும். கேக் ரெடி ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத்பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா க்ளீனாக வரும். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ கேக் நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த பேக்கிங் பேப்பரையும்
எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயரை கட் பண்ணிக்கலாம். நான் 3 லேயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது க்ரீம் செய்கிறதுக்கு நான் அந்த பவுலையும் அந்த பிளேட்ஸையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீமில் சுகர் இருக்காது, அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரே தடியாக சுகரை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடியில் ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பைப்பிங் பேக் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பைப்பிங் பேக்கில் நான் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கேக்கை அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண பிளேட் இருந்தால் கூட போதும். இதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த கேக்கை ஒரு லேயர் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். கேக் மேலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செரி சிரப் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் செரி சிரப் வீட்டிலேயே தான் பண்ணேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த சுகர் சிரப்பை தான் இப்போ நம்ம அந்த கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம விப்பிங் க்ரீமையும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு கத்தியை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அந்த செரி சிரப்பில் இருக்கிற அந்த செரீஸை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் சாக்லேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த லேயர் இதே மாதிரி தான். ஒரு லேயர் கேக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் சிரப், அதுக்கப்புறமா ஒரு லேயர் விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே கொஞ்சமாக செரீஸ். இதே தான் ப்ரொசீஜர். செகண்ட் லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லேயர். அடுத்த லேயர் கேக்கு, அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப், இதுக்கு மேலே விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக வச்சு சைட்ஸும் விப்பிங் க்ரீம் தடவி ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அளவுக்கு விப்பிங் க்ரீம் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேக்கை. நான் கொஞ்சமாக சாக்லேட் எடுத்து கேரட் தோல் சீவுறதை வச்சு நல்லா சீவி வச்சுருக்கேன். இப்போது சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்டால் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக கேக்கோட ஃபுல் சைட்ஸ் எல்லா பக்கமும் இந்த சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கேக்கோட சைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போட விருப்பமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பூ மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது கேக் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக செரீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த செரீஸ் வைக்கும்போது இந்த கேக்கே நல்லா முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த கேக்கோட சென்டர் பார்ட்டில் கூட சாக்லேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.